வணக்கம். 2026ஆம் வருஷம். கொஞ்சம் மர்மங்கள், நிறைய இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துக்கு போக ரெடியா? பொதுவா எதிர்காலத்தை யாராலும் கணிக்க முடியாதுன்னு நினைப்போம். ஆனா கண் பார்வை இல்லாத ஒரு மூதாட்டி வரப்போற உலகத்தோட வீழ்ச்சியையும் பேரழிவுகளையும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க தான் புகழ்பெற்ற பாபா வாங்கா. நான் ஒரு தொழில்நுட்பம் மற்றும் தரவு நெறிமுறை ஆய்வாளர். அந்த பார்வையில இருந்து அவங்களோட இந்த 2026 கணிப்புகளை சும்மா ஒரு கட்டுக்கதையா கடந்து போகாம அறிவியல் தரவுகளோட கொஞ்சம் கிரிட்டிக்கலா இன்னைக்கு நாம அலச போறோம். முதல்ல இந்த பார்வையற்ற தீர்க்கதர்சியோட பின்னணிய சுருக்கமா பாத்துடலாம். வாஞ்சலியா பாண்டேவா கஸ்டரோவா இவங்க பல்கேரியாவைச் சேர்ந்தவங்க. சின்ன வயசுல ஒரு பெரிய புயல்ல சிக்கி பார்வை இழந்த பிறகு எதிர்காலத்தை ஒரு சினிமா மாதிரி பாக்குற திறன் வந்ததா சொல்றாங்க. 1996ல இவங்க இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே செர்னோபில் விபத்து, இரட்டை கோபுர தாக்குதல் இதையெல்லாம் கரெக்டா கணிச்சதா இவங்கள நம்புறவங்க சொல்றாங்க. ஆனா வரலாற்று ரீதியா நம்ம ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவெளியில சொல்லப்படுற இது மாதிரியான உலக அழிவு கணிப்புகள் பெரும்பாலும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன வார்த்தைகளோட தன்மைதான். வானத்திலிருந்து ஒரு பெரிய இரும்பு பறவை 2 கட்டடங்களை தாக்கும். இது எவ்வளவு கவித்துவமான, அதே சமயம் தெளிவில்லாத ஒரு வரி, கவனிச்சிங்களா? ஆனா இத செப்டம்பர் 11 நடந்த ஒரு துல்லியமான வரலாற்று நிகழ்வோட மக்கள் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நிஜமாவே இது ஒரு தரிசனமா, இல்ல நடந்த முடிஞ்ச ஒரு துயர சம்பவத்தை பழங்கால வார்த்தைகளோட நாமளே பொருத்தி பாத்துக்கிறோமா? 2026க்கான இந்த மாபெரும் மாற்றங்கள் 2025லே தொடங்கிடுச்சுன்னு ஆதரவாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. குறிப்பா ரஷ்யா உக்ரைன் பதற்றங்கள், ஏஐ மூலமா வந்த புது புது கண்டுபிடிப்புகள், அப்புறம் ஐரோப்பிய பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் தான் உலக முதிவோட ஆரம்ப அறிகுறிகளாம். ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நியூஸ்ல டெய்லி நாம பாக்குற நிஜமான உலகளாவிய பதற்றங்கள் தான் சமூகத்துல ஒரு பெரிய பீதியை உருவாக்கி இந்த மாதிரி இருண்ட கணிப்புகளை நம்மள ஈஸியா நம்ப வைக்குது இல்லையா? சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். பேரழிவுகள் மற்றும் உலகளாவிய மோதல்கள் பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். பூமிக்கு தீங்கு செய்யறவங்கள பூமி நிராகரிக்கும். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வாசகம் அவங்க சொன்னதா ஒரு பதிவு இருக்கு. இதை வச்சுட்டு வரலாறு காணாத நிலநடுக்கங்களும் சுனாமிகளும் வரப்போகுதுன்னு ஒரு பயம் கிளம்பியிருக்கு. ஆனா அறிவியல் என்ன சொல்லுது? அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம், அதாவது USGS தரவுகள் படி பாத்தீங்கன்னா, கடந்த பல தசாப்தங்களாவே உலகளாவிய நிலநடுக்கங்களோட அதிர்வெண் ரொம்பவே சீராதான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல திடீர்னு அது பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. இந்த பேரழிவுகளால பூமியில உள்ள 7 முதல் 8% நிலப்பரப்பும் தாவரங்களும் முற்றிலுமா அழிஞ்சு போகும். அரசாங்கங்கள் எல்லாம் வீழ்ச்சியடையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கேக்குறப்பவே திகிலா இருக்குல்ல? ஆனா நம்மளோட தற்போதைய நவீன பருவநிலை மாற்ற அறிவியல் கணிப்புகள் கூட ஒரே வருஷத்துல இவ்ளோ பெரிய உடனடி அழிவுகள் நடக்கும்னு எங்கேயும் சொல்லல. இந்த கணிப்புகள் இதோட நிக்கலங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரியான வல்லரசு நாடுகளுக்கு நடுவுல படிப்படியா 3ஆம் உலகப் போர் வெடிக்கும்னு எச்சரிக்குது. இது ஒரே நாள்ல நடக்காதா, 3 கட்டமா நடக்கும்னு சொல்றாங்க. முதல்ல தொழில்நுட்ப போர், அடுத்து மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு அமைதியான பொருளாதார வீழ்ச்சி, அதுக்கப்புறம் இறுதியா ராணுவ வீரர்களுக்கு இடையிலான நேரடி போர். இதுதான் அந்த ஆர்டர். அடுத்து நாம பார்க்க போற பகுதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஏலியன்கள் பத்தின கணிப்புகள். ஒரு தொழில்நுட்ப நெறிமுறை ஆய்வாளரா என்னோட கவனம் முழுசா ஈர்க்கப்பட்ட இடம் இதுதான். மனிதர்கள் தங்களை விட சிறப்பான ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அதுக்கு மேல இருக்கிற கட்டுப்பாட்டை இழப்பாங்க. இதுதான் அந்த கணிப்பு. இது வெறும் மாய கணிப்பு இல்லங்க. இன்னைக்கு சிலிகான் வேலியில் இருக்கிற முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர்களே தன்னாட்சி அல்காரிதம்கள் பத்தி ரொம்ப தீவிரமா விவாதிச்சுட்டு இருக்கிற ஒரு நிஜமான நெறிமுறை சிக்கல் இது. ChatGPT, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி மாதிரியான ஏஐ ஆப்ஸ்லாம் இப்போ நம்ம கைக்குள்ளேயே வந்துருச்சு. இதெல்லாம் தான் அந்த தொழில்நுட்ப ஆக்கிரமிப்போட தொடக்க புள்ளின்னு பலரும் நம்புறாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இவையெல்லாம் உலகையே அழிக்க போற சுயமாக சிந்திக்கும் எந்திரங்கள் கிடையாது. மனிதர்கள் கொடுத்த தரவுகளை வச்சு அடுத்த வார்த்தையை கணிக்கும் ரொம்பவே மேம்பட்ட மொழி மாதிரிகள் மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விசித்திரமான ட்விஸ்ட் என்னன்னா, 2026ல ஏலியன்களோட மனிதர்களுக்கான முதல் சந்திப்பு நிகழும்னு சில மூல தகவல்கள் சொல்லுது. விண்வெளியில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பொருள்கிட்ட இருந்து வர ஒரு குழப்பமான சிக்னல் மூலமா இந்த தொடர்பு தொடங்குமாம். சமீபத்துல விண்வெளியில கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்ம பொருட்களோட இது அப்படியே மேட்ச் ஆகிறத பார்த்து மக்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா நமக்கு புரியாத ஒரு விஷயம் நடந்தாலே அதை உடனே ஏலியன்ஸா இருக்குமோன்னு முடிவு கட்டுறது ஒரு சாதாரண மனித இயல்புதானே. இப்போ 4வது பகுதிக்கு வரலாம். 2026ல நடக்க போறதா சொல்லப்படுற சில மருத்துவ அற்புதங்களை பத்தி பாப்போம்.
இந்த வருஷம் மருத்துவத் துறையில குறிப்பா புற்றுநோய் சிகிச்சையில ஒரு மாபெரும் பாய்ச்சல் ஏற்படும் சொல்லாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அறிவியல் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு புதிய மருத்துவ கண்டுபிடிப்பும் பல கட்ட பரிசோதனைகளை, அதாவது பியர் ரிவ்யூட் கிளினிக்கல் ஸ்டடீஸை கடந்து வர பல வருஷங்கள் ஆகும். ஒரே ராத்திரியில இது மாதிரியான அற்புதங்கள்லாம் மேஜிக் மாதிரி நடந்துடாது. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட ஆயுட்காலத்தை 150 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கான அதிநவீன ஆராய்ச்சிகள் பத்தி கிழக்கு நாடுகளோட தலைவர்கள் ரகசியமா விவாதிக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. தற்போதைய மனித உயிரியல் அறிவியல் வரம்புகளை மீற வகையில இது ஒரு பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் கற்பனையா மட்டுமே இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஒரு பக்கம் மருத்துவ அறிவியல் செழிச்சு வளர்ந்தாலோ, இன்னொரு பக்கம் உலகளாவிய அதிகார பலம் முற்றிலுமா மேற்கு நாடுகள்ல இருந்து கிழக்கு நாடுகளை நோக்கி நகரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகளோட ஆதிக்கம் பெருமளவுல அதிகரிக்குமாம். அதே நேரத்துல 2020ல தொடங்கின உலகளாவிய வங்கி நெருக்கடிகளும் தீவிரமான நிதிச்சந்தை ஏற்ற இறக்கங்களும் இந்த வருஷமும் விடாம தொடரும்னு சொல்றாங்க. இறுதியா 5வது பகுதி. இவ்ளோ நேரம் நாம பார்த்ததெல்லாம் நிஜமான கணிப்பா இல்ல வெறும் நவீன கற்பனையா? இங்கேதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது உறுதிப்படுத்தல் சார்பு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு உளவியல் கோட்பாடு உள்ள வருது. ரொம்ப தெளிவில்லாத குழப்பமான தகவல்களை மக்கள் தங்களோட முன்முடிவுகளுக்கோ அல்லது பயங்களுக்கோ ஏத்த மாதிரி தங்களுக்கு சாதகமா தெரிவிச்சுக்கிறது ஒரு சாதாரண மனித இயல்பு. நியூஸ்ல டெய்லி நடக்கிற சம்பவங்களுக்கு ஏத்த மாதிரி பாபா வங்காவோட பழைய வார்த்தைகளை பின்னோக்கி பொருத்தி பார்த்து மக்கள் தாங்களாகவே ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். பூமி நிராகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தெளிவற்ற மாய கணிப்புகளை பருவநிலை மாற்றம், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால நமக்கு உண்மையாவே ஏற்பட்டிருக்கிற நவீன கால கவலைகளோட நாம நேரடியா இணைச்சு பார்க்கறோம். சொல்லப்போனா பழங்கால ஜாதகங்கள்ல நம்மளோட தற்போதைய நவீன பிரச்சனைகளை நாம தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. நிலையற்ற ஆபத்தான ஒரு உலகத்தை நம்ம எதிர்கொள்ளும்போது மனித இனம் ஏன் இது மாதிரியான அல்காரிதம் மற்றும் மாய கணிப்புகளை நோக்கி இவ்ளோ ஈஸியா ஈர்க்கப்படுது? நிஜமாவே இந்த கணிப்புகள் எல்லாம் உண்மையான எதிர்காலமா அல்லது பழமையான வார்த்தைகளுக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிற நம்மளோட நவீன கால பயங்களா? இந்த பகுப்பாய்வை நாம முடிவுக்கு கொண்டு வர இந்த நேரத்துல சிந்திக்க தூண்டுற ஒரு இறுதி கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நாம உண்மையிலேயே ஒரு பார்வையற்ற மூதாட்டியோட கணிப்பை பார்த்து பயப்படுறோமா, அல்லது செயற்கை நுண்ணறிவு, பொருளாதார வீழ்ச்சி, பருவநிலை மாற்றம்னு மனிதர்களாகிய நாமே இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற நிஜமான பேரழிவுகளை பார்த்து உள்ளூர பயப்படுறோமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.